71st சீனியர் நேஷனல் கேம்ஸோட சாம்பியன்ஸ் சர்வீஸ் டீம். நேற்று சர்வீஸ் டீமோ இந்தியன் ரயில்வேஸ் டீமோ ஃபைனல்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிசர்வான சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம். ஆனால் அவங்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து கிடைச்சிருக்கு. நவீன்குமார் ஒன்ஸ் அகைன் ஒரு கேப்டனாக இருந்து இந்த டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. அண்ட் இந்த மேட்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் ரயில்வேஸ் டீம் வர்சஸ் சர்வீஸ் டீம் ஃபைனல் மேட்ச் தரமாக இருந்துச்சு. ஸோ ஊடைக்குள்ள கொஞ்சம் நேரம் டெலிகாஸ்ட் மட்டும் ப்ராப்பராக இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருந்து அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் ரயில்வேஸ் டீம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அபினேஷ் அண்ணன் பண்ண ஒரு சின்ன தவறுனால அந்த மேட்சை சர்வீஸ் டீம் இழுத்து பிடிச்சி டைப் பண்ணாங்க. டைப் பண்ண பிறகு 5-5 ரைடு வந்து கிடச்சிச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணாங்க. பட் அந்த இடத்துல சர்வீஸ் டீம் ஒரு சில ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. ரிஸ்க் எடுத்ததுனால தான் வெற்றி கிடைச்சிருக்கு. அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ரைடு வந்து இருக்குது. ஸோ சர்வீஸ் டீம்லேருந்து எப்போலாம் ரைடர்ஸ் வராங்களோ சுனில்குமார் ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய் ஆளுக்கு தொட்டுட்டு வந்து விட்டுருவார். ஓகேங்களா? பட் அதே விஷயத்த சர்வீஸ் டீம் செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அட்வான்ஸ் டேக்கிள், ரிஸ்கான டேக்கிள்ஸ் அட்டன் பண்ணி அதில் சக்ஸஸும் கிடச்சிச்சு. சுதாகரனையும் குமான் சிங்கையும் டேக்கிள் பண்ணாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் எடுத்ததுனால சர்வீஸ் டீமுக்கு இந்த வெற்றி வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம். அண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமோ உத்தரப்பிரதேஷ் டீம் 2 டீமோ தேர்ட் ப்ரைஸ் பிரவுன்ஸ் மெடல் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த சீனியர் நேஷனல் கேம்ஸோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவாங். பாட்னா டீமில் விட்டதை அப்படியே இங்கே வந்து பிடிச்சிருக்காரு. அங்கே பாட்னா டீமுக்கு டைட்டில் அடித்து கொடுக்க முடியல, இங்கே டைட்டிலும் அடிச்சிருக்காரு. இந்த சீனியர் நேஷனல் கேம்ஸோட டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனில்குமார் தான். அண்ட் இந்த சீனியர் நேஷனல் கேம்ஸோட ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால். அண்ட் இதில் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீம் தான். ஏன்னா அந்த 5-on-5 ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிளோ கொஞ்சம் அவசரப்பட்டோ ஏதோ ஒரு டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்தால் மழை போனால் மாதிரி அந்த ஆட்டிடியூடில் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் அவங்க அதை பண்ணலை. லாஸ்ட் டைமும் ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீம்கிட்ட தோத்தாங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம்கிட்ட தோற்றுருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனலில் என்னன்னு தெரியல, ஃபைனலில் சனின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோட கடைசி அப்டேட், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூம்பா டீமோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணிச்சிருப்போம். ஓகேங்களா? நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்போதைக்கு யூம்பா டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. PKL சீசன் 12 யூம்பா டீமை கோச் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார் தான். அண்ட் ராகேஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி PKL வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமை வந்து கோச் பண்ணியிருக்காரு. எந்த சீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீனியர் நேஷனல் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீமோட ஒன் ஆஃப் த கோச்சாகவும் இருந்திருக்காரு. அண்ட் ராகேஷ் குமார் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து ஒரு கோச்சாக வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஹரியானா டீமை வந்து கோச் பண்ணும்போது அவரோட டெபியூட் சீசன்லேயே அவ்வளோ நல்லா கோச் பண்ணியிருப்பார். அந்த டீம் ஒரு மாதிரி நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you நண்பா.